कोलाहल प्रिय कोलाहल प्रिय कोलाहल प्रिय प्रेमिकेन्द्र कोलाहल प्रिय कोलाहल प्रिय कोलाहल प्रिय प्रेमिकेन्द्र भक्त कोलाहल प्रिय कोलाहल प्रिय कोलाहल प्रिय प्रेमिकेन्द्र माधुरी मनोज्ञा माधुरी नाथा माधुरी नायक प्रेमिकेन्द्र माधुरी मनोज्ञा माधुरी नाथा माधुरी नायक प्रेमिकेन्द्र माधुरी नायक प्रेमिकेन्द्र माधुरी मनोज्ञ प्रेमिकेन्द्र माधुरी नाथ प्रेमिकेन्द्र माधुरी नायक प्रेमिकेन्द्र कोलाहल प्रिय कोलाहल प्रिय कोलाहल प्रिय प्रेमिकेन्द्र भक्त कोलाहल प्रिय कोलाहल प्रिय कोलाहल प्रिय माधुरी नाथा। जय प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की जय। माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय। भक्त कुतूहल लाल की जय। पुण्यानिमान परम भागवतान स्मरामि एन्கின்ற ரீதியிலே பிரேமிகேந்திர புஷ்பாஞ்சலியில் பாகம் 16 யதாமதி யதாசக்தி அனுபவித்து அனைவரும் உயர்ந்த குருபக்த ரத்தர்களாக ஆகிவிட்டது. ஒரு வருட காலம் அவர் நினைவிலிருந்து நாம் நீங்காமல் இருக்க வேண்டும். அவருடைய ஸ்மரணானுபவத்திலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும். அவர் செய்த அபாரமான கருணைக்கு ஈடு என்ன செய்ய இயலும்? அவருடைய ஸ்மரணானுபவம் ஒன்றே நம்மை உஜ்ஜீவிக்கும் சஞ்சீவினி மந்திரம். அவர் தந்த அந்த அருமையான பெருமையான மகத்தான மகிமை நிறைந்த உபன்யாசங்களும் அவர் நமக்கு வழங்கிய கருணை நிறைந்த வார்த்தைகளும் கட்டாட்ச பலத்தினாலே நாம் அவர் பீடுநடை போற்ற ராஜபாட்டையிலே சிலடிகளாக எடுத்து வைக்க வேண்டும். உயர்ந்த குருபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற முயற்சியிலே இதை பிரேமிகனின் சரணாரவிந்தங்களிலே ஆயிற்று. ஒரு வருட காலம் அவருடைய ஸ்மரணத்திலே வாழ்ந்துவிட்டோம். இனி அவருடைய திருவார்த்தைகளை கேட்டபடியே நம் பிராணியருடைய சரணத்திலே அர்ப்பிப்போம் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். கிராம் நாதோ நிருபம சுதீ ராவண்ணனே சுதீரகா இரம் நாதோ நிருபம சுதீ ராவண்ணனே சுதீரோ வேதாந்த ஸ்ரீ भजन सुजनाने मज्जने संलग्नो यो वेदांत श्रेये भजन सुजनाने मज्जने संलग्नो यो इडस्पतिः पुरुषवपुषा दृक्कोचरः सन् प्रभुः इडस्पतिः पुरुषवपुषा दृक्कोचरः सन् प्रभुः प्रेमानन्दो कुवलय विदुः प्रेमानन्दो कुवलय विदुः नियते ये सत्कुलेशहाय अपराधानि आयुधकर्तापि मातृता सद्भावैर्यो अपराधानि आयुधकर्तापि मातृता सद्भावैर्यो अपराधान् पुनः क्षमितवान् ना विचारे
नाविचारणीयेति न अविचारणीयेति औपचार्यवचन अमृतैः हृदयस्पर्शीनेताया औपचार्यवचन अमृतैः हृदयस्पर्शीनेता ज्ञानदानैः मत्कुलनिधिः जीयते सत्कुलेशः मध्वंशदीः निरुपमकृपा विभुर्महावदान्यो मध्वंशदीः निरुपमकृपा विभुर्महावदान्यो भक्तोत्तमो महितमदनो पूर्वाचार्यो महिम्नः भक्तोत्तमो महितमदनो पूर्वाचार्यो महिम्नो योगीश्वरो कुलवरसुधीः प्रेमिकेन्द्रेति ख्यातो योगीश्वरो कुलवरसुधीः प्रेमिकेन्द्रेति ख्यातो प्रेमानन्दं वितरति महः जीयते सत्कुलेशः प्रेमिकेन्द्रेति ख्यातो प्रेमानन्दं वितरति महः जीयते सत्कुलेशः गिराम्नादः வேத வாக்கியங்களுக்கு உயர் மறைப்பொருளை சொல்லக்கூடியவர். நிருபம சுதீஹி தன்னிகர் இல்லாத உயர்ந்த ஞான பிராச்சுரியர். பிராவர்ணனே சுதீரஹா அவர் வர்ணித்தால்தான் அந்த அழகு. வேதமாகட்டும் நாதமாகட்டும் கீதமாகட்டும் எதா இருந்தாலும் அவர் பாடினால், அவர் வர்ணித்தால், அவர் பேசினால், அவர் நம்முடனே இருந்து ஒன்றுமில்லை வெறும் ஹரே ராமா என்று அவர் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த நாதமானது நம்மை என்னவோ செய்துவிடும். பிரவர்ணனே சுதீரஹா மறைப்பொருளை எடுத்தோதுவதிலே தீரபுருஷராக இருப்பவர். யாரிடமும் பாரபட்சம் காட்டுவதில்லை. இதுதான் நீதி, இதுதான் சத்தியம், இதுதான் ரதம், இவ்வாறு வாழ வேண்டும் என்று நேர்மையாக கூறுபவர் தீரபுருஷர். வேதாந்த ஸ்ரீஹி வேதாந்தத்தின் முடிவை கண்டவர். பஜன சுஜனானு மஜ்ஜனே சம்லக்னஹா பஜனானந்தத்திலே ஈடுபட்டிருக்கின்ற மகனியர்களான பாகவத புருஷர்களுக்கு மஜ்ஜனே அவர்களை தன்மயமாக்குவதிலே சம்லக்னே யஹா அனவரதம் ஈடுபட்டிருப்பவர். இடஸ்பதிஹி புருஷவபுஷா அவர்தான் சாக்ஷாத் இந்திரன், அவர்தான் சாக்ஷாத் பிரம்மா. புருஷ சரீரத்தை எடுத்திருந்தாலும் திருக்கோச்சரசன் பிரபு நம் கண்முன்னே விளையாடி இருந்து அனைத்தும் ஆடிப்பாடி அகமகிழ்ந்து நாடி நரசிங்கா என்று கூவி நம்மை அழவைத்து நம்மிடம் பேசும்பொழுதும் நம்மை ஹதயத்தை தொடுவார் போலே அவர் ஏகாந்தமாக சல்லாபமே ஆகட்டும் அல்லது லோகாந்தரத்திலே அவர் பேசுவதே ஆகட்டும், மனசால் எதை தியானிக்கின்றாரோ அதே வாக்கு கூறும். எது வாக்கு கூறுமோ அது அவர் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவார். மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மகாத்மா எனகத சபந்தாக என்றபடி ஞானிகளுக்கே உரிய உயர்ந்த லட்சணங்களின் உருவாக இருந்து நமக்கு வழிகாட்டியாக, நமக்கு ஆதர்ச புருஷராக, நமக்கு அண்ணாவாக ஓடியை அரவணைத்து கொண்டு அவர் மடியிலே விழுந்து கதறுவதற்கு ஒரு தந்தையாக, அரவணைத்து ஆதரவு தரும் தாயாக, நம்முடன் பஜனை செய்து நம்மோடு குதூகலிக்கும் பொழுது தோழனாக, நம்முடைய உபசாரங்களை ஏற்கும் குருவாக, நமக்கும் அவ்வப்பொழுது சில அமிர்தமயமான வார்த்தைகளால் ஹிருதய ஸ்பர்ஷியாக இருந்து கொண்டு அனைத்துமாக இருக்கின்ற அவர். இவ்வாறு பிரேமானந்தா உயர்ந்த பிரேமத்தின் எல்லையை, சீமையை, அந்த ஆனந்தத்தை வருஷிப்பதிலே குவலய விதுகு உலகத்தில் தோன்றிய ஒரு பூர்ணச்சந்திரன் ஜீயத்தே சத்குலேஷா உயர்ந்த நற்குல பிறப்பாளரான
உயர்ந்ததான கிருஷ்ணசூரி வம்சத்திலே அவதரித்த மகனீயர் இவ்வாறு நம்மிடையே உலவி வந்தார். அபராதான் அயுத கர்த்தாபி மாத்ருதா சத்பாவைஹியா. அபராதங்கள் கணக்கு வழக்கில் அடங்காத ஒரு கர்த்தாவாக நான் இருந்த பொழுதிலும் ஒரு தாயின் பேரன்பினாலே, அந்த உவகையாலே, அந்த ஆதுரத்தாலே, சத்பாவங்களினாலே நம்மை போஷித்து அதெல்லாம் ஒதுக்குவிடு, நீதான் வந்துவிட்டாயே சத்சங்கத்திற்கு என்று கூறுமா போலே நம் ஹிருதயத்தை சொல்லுமா தொடுமாறு ஒரு சில வார்த்தைகளினாலே நம்மை மாற்றக்கூடியவர். இது எவ்வாறு சாத்தியம் என்றால், மகனியர்கள் வாழ்க்கையிலே அசாத்தியம் அசாத்தியம் என்பதே என்றும் இல்லை. அபராதானு புனகா க்ஷமித்தவான். நானோ அபராத சஹசிரபாஜனோகம் என்றபடி செய்து கொண்டே இருப்பது நம்மளு வழக்கம், திருத்தி கொண்டே இருப்பது மகான்களின் இயல்பு. புனக்ஷமிதவான் ந அவிசாரணியே தீ. இதையெல்லாம் என் விசாரத்துக்கு உட்பட்ட விஷயம் அல்ல. அது கோலாலன் பார்த்து கொள்வான் என்று விட்டுவிடுவார். ஔபச்சாரிய வச்சன அமிர்தை. உபச்சார வார்த்தைகளாக 4 வார்த்தைகள் கூறினாலும், அப்பா ஆற்றுல பெரிவாள்லாம் எப்படி இருக்கா என்று கேட்கும் பாங்கே அவர்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்ற ஒரு ஏக்கமும், ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை என்ற ஒரு தாக்கமும் அவரிடம் துவனிக்கும். வச்சன அமிர்தைஹி ஹிருதயஸ்பர்ஷி நேதா. தன்னிகர் இல்லாத ஒரு தலைவனாக நம் ஹிருதயத்தை நேரே தொட்டு பேசக்கூடிய ஒரு சத்பாவத்தினாலே, மாத்ருதா பாவத்தினாலே தாயன விளங்குவர். ஞானதானைஹி மத்குலநிதிஹி ஜீயதே சத்குலேஷா. ஞானதானம் செய்வதிலே ஞானப்பிரதமான பரவஸ்துவை தருவதிலே தன்னிகரில்லாதவர் ஆச்சாரியவரியர் ஆனபடியாலே மக்குலநிதி நாங்கள் செய்த பாக்கியம். வைத்தமான தியாக நம் கொன் முன்னே விளையாடி இருக்கும் அப்பரம்பொருள் ஜீயதே சத்குலேஷா, உயர்ந்த சுபகனான அவர் இவ்வாறு நம்மிடையே விளையாடி தெரிந்தார். மத்வம்சதீஹி நிருபம கிருபா விபுர் மகாவதன்யா. என் வம்சத்திலே ஞானமயமான எண்ணங்கள் உதிப்பதற்கு மூல காரணமான வஸ்து ஞானமே அவர்தான். அவர் தந்ததுதான் ஞானம். குருநாதனே ஒரு சீடன் வந்து அடையும் வரை அவன் மாக்கன், அதன் பின் அவன் மக்களாகின்றான், பின் மகனாகின்றான், பின் சிஷ்யனாகின்றான், பின் தாசனாகின்றான், பின் நஸ்பர்ஷேத்து ததபி சததரணே சத்குரு ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாமியம் விதத்தி நிருபமஹா தேனவா லௌகிகோபி என்றபடி தனக்கு சமமாக செய்வதிலே தன்னிகரற்ற உயர்ந்த பிராச்சுரியனானபடியாலே இக்கட்டையும் உயர்த்தியவர் அவர்தான். மத்வம்சதீஹி நிருபம கிருபாஹா. ஈடு இணையில்லாத கிருபாவர்ஷத்தினாலே விபுஹு மகாவதன்யா. மகத்தான மறைப்பொருள் யாவையும் புரியா விளைநிலங்களையும் புரிய வைப்பார். தெரியா நன்மைகளை சுட்டி காட்டுவார். அறியாத பாலகனாக இருந்தாலும் ஹரி இவன்தான் பார் என்று கோலாகனை காண்பிப்பார். அவனை எவ்வாறு பஜனம் செய்ய வேண்டும் பார்னன் என் தாசர்களை என்று கவுட்டி வைப்பார். விபுருள் மகாவதான்யோ பக்தோத்தமஹா. அவர் ஒரு கோலாகல பக்தன் என்று எடுத்துக்கொண்டாலும் எண்ணற்ற மகனியர்களுக்கு தாசத்துவம் வகித்ததினாலே பக்தோத்தமன் என்றபடியாலும் இவ்வாறுதான் ஒரு பக்தன் வாழ வேண்டும் என்று ஒரு நிர்ணயத்துக்கு வர வேண்டும் என்றால் எவரை கண்டால் அது கிடைக்குமோ? மஹித மதனகா. ஞான பிராச்சுரியத்தினாலே அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் நிறைந்தவராக ஞானம் ஜொலிக்கின்ற மகத்தான தேஜோமயமான சரீரத்தை உடையவராக மஹித மதனகா. மன்மதனே வந்தாலும் கோடி மன்மத சமனான இவருக்கு முன் அவனால் இருக்க இயலாது. பூர்வாச்சாரியோ மஹிம்னா. உயர்ந்த கிருஷ்ணசூரி வம்சத்திலே எவரை பூர்வாச்சாரியராக கொண்டு அந்த மகிமையினாலே இன்று வானளாவே நிற்கின்றாரோ யோகீஸ்வரக. உயர்ந்ததான சமதமாதி நற்குணங்களினாலே அஷ்டாங்க யோகை செய்து அதனால் ஏற்பட்ட நிச்சலமான மனத்தினாலே தியான அனுபவத்தின் உயர்நிலைகளை பெற்று சமதம ஆசன
பிராணாயாம பிரத்யாகார தியான சமாதி உயர்நிலைகளை எல்லாம் கைவரப்பெற்ற குலவரதி, தான் உதித்த குலத்திற்கே ஒரு உயர்ந்த ஜனமணியாக குலமணியாக விளங்கியவர். பிரேமிகேந்திரேதி க்யாதோ, பிரேமிகேந்திரன் என்ற உயர்ந்த ஞான நாமத்தினாலே எங்கும் புகழப்பெறுபவர். பிரேமானந்தம் விதரதி மகா, பிரேமானந்தம் விதரதி மகா ஜியதே சத்குலேயா. யோகீஸ்வரனாக இருந்து கொண்டவர் எவரோ, குல தினமணியாக இருந்தவர் எவரோ அவரேதான் நம் முன்னே பிரேமிகேந்திரன் என்ற நாமத்தோடு புகழ்பெற்று விளங்குபவர். பிரேமானந்தத்தை விதரணம் செய்வதிலே தன்னகரற்றவர். விதரதி மகா காங்ஷாதிகம், எதை நாம் கேட்டு அவரிடம் பெற வேண்டும் என்று வருகின்றோமோ அதைவிட அதிகம் தருவதிலே தன்னிகரற்றவர். ஜியதே மத்குலேஷா, அப்பேற்பட்ட குருநாதர் விளங்குகின்றார். தூரே வாசந்தி கந்தஹா என்றபடி அண்ணாவின் பெருமையை உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், தெளிந்தவர்கள், பாக்யவசாத்து பூர்வ புண்ணியவசாத்து உயர்ந்த சுகந்தமயமான புஷ்பங்கள் காட்டிலே மலர்ந்திருந்தாலும் தேடி வரும் வண்டினம் போல் பல்வேறு பக்தர்கள் அனவரதம் அண்ணாவை நாடி தேடி வந்து பிரேமானந்தத்தை பருகி வந்தார்கள். தர்சனார்த்தம் வந்தவர்கள் பல கோடி ஆயிரம். நந்தபாபாவின் சகோதரி கஜலட்சுமி அம்பாள் உயர்ந்த பக்தை, சந்நியாசி துல்லியமாக இருந்தாள். அண்ணாவின் சத்சங்கத்திலே ஆசைப்பட்டு பரனூர் வந்து கோலாரனுக்கு நைவேத்தியம் செய்யும் மடப்பள்ளி கைங்கரியத்தை தானே கணம் வரைக்கும் செய்த மகத்தான ஒரு கோவிதை. ஸ்ரீனிவாச விரதாச்சாரியார் என்ற வைணவரின் மனைவி ஜெயலட்சுமி அம்மாள் கும்பகோணத்திலே இருந்தாள். சார்ங்கபாணி ஆலயத்தை பெருக்கி மெழுகி கோலமிட்டு அந்த சார்ங்கபாணியிடம் எண்ணற்ற கல்பனை கெட்டாத உயர்ந்த பக்தி கொண்டிருந்தாள். அவளும் பரனூர் குடி வந்துவிட்டு அண்ணாவிடம் திருவடிவாரத்திலே இருந்து கொண்டு சாதி ஜீவனத்தை செய்த வண்ணம் இருந்தாள். சீதாராம ரெட்டியார் என்று ஒரு பக்தர் யாதிர்ச்சிகமாக வந்து சேர்ந்தார். சாது சேவையிலே கடைக்கணம் பரியந்தம் இருந்தார். ராமானுஜ கூடத்திலேயே ராமானுஜ பக்தர்களான பாகவதோத்தமர்களுக்கு கைங்கரியம் செய்த வண்ணம் இருந்தார். ராமகிருஷ்ண ரெட்டியார் அவரும் அவருடைய மனைவியும் ஓடி ஓடி வந்து கைங்கரியம் செய்வதிலே தன்னிகரற்றவர். ராமதாஸ் என்ற சாதுபாபா பிருந்தாவனத்திலிருந்து வந்து சேர்ந்தார். அண்ணாவின் நிழலாகவே இவர் மகா அவதானியரான பிரபுவின் மகாமந்திரத்திலே ஈடுபட்டு கோலாகலத்தை குடும்பமாகவே பரனூர்வாசிகளை மாற்றியவர். ஜாதிபதம் பேதமில்லாமல் அண்ணா பழகுவார் என்பதற்கு நிதர்சனம் பல்வேறு உயர்குடி பிறப்பாளர்களும் நாமனிஷ்டை உடைய பாகவதர்களாகிய அந்திய ஜாதியினரையும் போற்றி வழங்குமா போலே பக்தி கொண்டிருந்தனர். புஷ்கலை, விஷாலை, ஆரியமாலா என்ற பக்தைகள் கோலாகல கைங்கரியத்திலே ஈடுபட்டவள். ராஜாம்பாள் என்ற ஒரு பக்தை அண்ணாவுக்கு கைங்கரியம் செய்வதிலே நிகரற்றவளாக இருந்தாள். ராமலிங்கம் என்ற சிவபக்தன், அவன் அண்ணா முன்னாடி திருவாச்சகம், திருவற்பா, திருப்புகழ் இவையெல்லாம் பாடி சந்தோஷப்படுத்துவான். ஹரிதாஸ் என்ற ஒரு பக்தன் சதுர்த்த வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் மாடுமைத்து வந்திருந்தாலும் கண்ணனாகவே கண்டவன் அண்ணாவை. நாய் கூட திவ்யநாமத்திலே பிரதட்சணம் செய்து கடைக்கணத்திலே உயிரை விட்டது என்றால் அந்த இதர பக்ஷி ஜாதி மிருகங்களுக்கு கூட அண்ணாவின் பெருமை தெரிந்திருக்கின்றதே என்பதுதான் ஆச்சரியம். கமலா சரஸ்வதி என்ற சகோதரிகள் அவர் தாயாருடன் வந்து அண்ணாவிற்கு வீடு இடியும் நிலையில் இருக்கின்றதே என்று விசனப்பட்டார்கள். கோலாளன் பார்த்து கொள்வான் என்று அண்ணா பதிலளித்து விட்டார். எங்கும் எவ்விடத்திலும் கை நீட்டி சம்பாவனை என்று வாங்க மாட்டார். அண்ணாவின் கிரந்தங்கள் யாவற்றையும் எழுதி தருவதிலே அநேக பக்தைகள் நெடுநேரம் நெடுங்காலம் பணி செய்திருந்தார். இதனால் பக்தர்களுக்கு அண்ணாவிடம் ஈர்ப்பு ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. ஈச்சங்குடி கணேசையர் பத்மாசினி தம்பதிகள்
சிவக்ஷேத்திரம் தோறும் சென்று வருவார்கள். பிரசாதங்களை எடுத்து வந்து அண்ணாவிடம் தந்து சந்தோஷப்படுவார்கள். சிமிழ் கிருஷ்ணமூர்த்தி சாட்சிகள் பரம பக்தர், பரம ஸ்ரத்தாளு. ராமர் படத்தை அண்ணாவுக்கு தந்துவிட்டார். தப்பலாமொழியோர் குழந்தைகளோ கேட்க வேண்டாம். கண்ணபுரத்து மாமி வேதவல்லி அண்ணாவுடன் வந்து வசித்தார். ஸ்ரீ தாத்தாவுக்கு கைங்கரியம் செய்த மகதி வைஷ்ணவ தம்பதிகள் என்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீனிவாச ஐயங்கார், ஆண்டாள் அம்மையார் இவர்கள் நிஷ்கஞ்சன ஸ்திதியிலும் அண்ணாவை விட்டு நகரவில்லை. சீர்காழி சுவாமிநாதன் அவர் சகுடும்பம் வந்து கைங்கரியம் செய்தவர். மாயவரம் வெங்கட்ராமன் என்ற பக்தர் திடபக்தி கொண்டவர். ஹனுமானைப் போல் அண்ணா முன்னாடி கைங்கரிய நிரத்தராக இருந்தார். ஆனந்த தாண்டபுரம் ராமூர்த்தி ஐயர், நியாய வேதாந்த சாஸ்திர பண்டிதர், சிவபூஜா அதிகாரி ரசிகமணி சுப்பிரமணிய ஐயர் ஆனந்த தாண்டபுரத்திலே இருந்தவர். விஷ்ணுபுரம் ராமூர்த்தி ஐயர், அரசவணங்காளி ராமூர்த்தி ஐயர் என்று எண்ணற்ற சாது ஜனம் அவ்வப்பொழுது அண்ணாவின் பின்னால் வந்து அண்ணாவோடு பல்வேறு யாத்திரைகளில் கலந்து கொண்டு செங்கனூர் சம்பிரோக்ஷணம் முதலான முக்கியமான பங்குகளிலெல்லாம் தங்களுடைய பங்களிப்பு இருந்தது. பரனூருக்கு வந்த அண்ணாவை கிளப்பிவிட்டான் கோலாகலன். நாடெங்கும் நகரமெங்கும் வீதி எங்கும் கிராமம் எங்கெங்கும் பாரத தேசம் எங்கும் வலம் வந்தான். அவர் திருவடி படாத இடமே இல்லை. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கொண்டாட மறந்த அந்த ஸ்தலங்களையும் அண்ணா தன்னுடைய தீர்த்த சதகம் மற்றும் எண்ணற்ற சதகங்களிலே கூறி அந்த குறையை தீர்த்து கொண்டார் என்றால் கோலாலன் தானே அனைத்துக்கும் ஹேது, உதேந்திரான் அல்லவா அடித்தளம் என்று அண்ணா வியந்து விகசிப்பார். அவர்களிடம் எழுகின்ற வாசமிகு என்ன அலைகளே பல்வேறு சதகங்கள், பல்வேறு கிரந்தங்கள், பல்வேறு காவியங்கள், பல்வேறு நாடகங்கள், இதிகாச துல்லியமான வியாசத்துல்லியமான வாக்கியங்கள், பாகவத தர்மாதி உயர்ந்த ஆச்சரண கிரந்தங்கள், வேதாந்த பாடங்கள் சொல்லி மாளாது அவ்வளவு மலைமலையான சாதுக்கள் படிக்க அவர்களுக்கு ருச்சிகரமான மலைமலையான சாஸ்திரங்களை எல்லாம் எளிதான சம்ஸ்கிருத நடையிலே அழகாக செய்து வந்த அண்ணாவுக்கு எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் நம்முடைய கிருதஜதையை சொல்லி மாளாது. வாழி உண்ணுமாறு உன்னை ஒன்றுமறியாது ஓயாது நாமம், வாழி உண்ணுமாறு உன்னை ஒன்றுமறியாது ஓயாது நாமம், நாழிப்போதும் நிமில மரவார் நாழிப்போதும் நிவில மரவார் பரடியார் குழாமதை கூட்டி பிழி நிறைய நீசோர விரும்பியவன் பெருமை பாடி வழியெங்கும் பதிதோறும் திருப்பணிகள் செய்தான் மாயன். மாயனை மன்னனை வடமதுரை மைந்தனே, மாயனை மன்னனை வடமதுரை மைந்தனை சிவனத்தே உரையாயனை கண்ணனை ராதையுடன் வம்சீதரனாய் சமைத்து தேயா திருப்பணிகள் தெட்டவுடன் செய்வித்து கழிக்கும் அண்ணாயான் முனை தொடர்ந்து, அண்ணா யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் வெளிப்போதல் சிறப்போன்னா, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் வெளிப்போதல் சிறப்போ. சிறப்புடை மறையவர் வாழ அரங்கநகர் வாழ, சிறப்புடை மறையவர் வாழ அரங்கநகர் வாழ, இறை பொழுதில் பதிதோறும் பரமனுக்கே
ஆட்பட்டு பணி செய்யும் சிறப்பாய் பட்டர் குழாம் குவிய 108 தம்பதிகளை சிறப்பாய் பட்டர் குழாம் குவிய 108 தம்பதிகளை விருப்போடு பெரும் விருப்போடு ஸ்ரீ அண்ணாமண்ணி தொழுதுய்தாய் நெடுங்குன்றாய் நெடுங்குணத்தில் புதைத்திருந்த அனுமனை வெளிக்கொணர்ந்து நெடும் குணத்தில் புதைந்திருந்த அனுமனை வெளிக்கொணர்ந்து அதம்பார் இராமனாலயம் பணியுடன் அருகில் உற்ற அச்சுத மங்களத்து ஸ்ரீனிவாசன் குடமுழக்கோடு திருப்பணிகள் பீடுடை நமதன்னல் செய்வித்தார் பெரியவரே. வாழி உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியாது ஓயாது நாமும் நாழிப்போதும் நவில மறவார். அண்ணா, உன்னை ஒன்றுமறியாத ஏழைப்பாழை ஜனம் யாவரும் ஓயாது மகாமந்திரத்தை கூறுமாறு பணித்தாய். ஒரு நாழிப்போதும் மறவாது அதை நவில மறவாது பரநடியார் குழாமதை கூட்டி உயர்ந்ததான சாதுஜனங்கள் அவர் எந்த வண்ணத்தவராயினும் சரி அவர்கள் ஆகாராதிகளை முடித்துவிட்டால் அடுத்த கணம் கோலாலன் கதவு சாத்தியிருந்தாலும் சாதுபாபாவுடன் அமர்ந்தவாறு இரவு காலத்திலும் அவர்கள் அவ்வாறு செய்வார்கள். விழி நிறைய பரநடியார் குழாமதை கூட்டி விழி நிறைய நீசோர விரும்பி கண்களிலே நீர் பணிக்க விரும்பி அவன் பெருமை பாடியே அண்ணாவின் பெருமையை பாடி வழியெங்கும் பதிதோறும் திருப்பணிகள் செய்தான் மாயன். பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம் என்றபடி இந்த அடியார்கள் கூறுகின்ற மகாமந்திர நாம சுவை, அந்த நாமத்தின் கோஷம், நாத கோஷம், அது பிரேம கோஷம், அது அண்ணாவிற்கு பெரும் பலத்தை தந்தது. நள்ளிரவே ஆனாலும் இருவர் அமர்ந்தபடி சிறுதாளத்தை இட்டபடி அந்த கோலாலனுக்கு லாலனை செய்வது போல் மகாமந்திரத்தை பாடுவது. ஆஹா, இந்த 2-3 நாட்கள் தானே இதை நான் அனுபவிக்கிறேன், மீதி நாட்கள் எல்லாம் அவன் பெருமையை கூறுவதற்கு ஓடுகின்றேனே, இதற்கு பலம் இதுவல்லவா என்று உணர்ந்தார். முதேந்திராளை ஸ்மரித்தார். மாயனை மன்னனை வடமதுரை மைந்தனை ஸ்ரீவனத்தே உரையாயனை கண்ணனை. மாயன், மன்னன், வடமதுரை மைந்தன், ஸ்ரீவனத்தே பிருந்தாவனத்தே உயர்ந்த பிரேமமாதுரி குஞ்சத்திலே ராதையுடன் வம்சீதரனாக சமைத்து தேயா திருப்பணிகள் திட்டமுடன் செய்வித்து கழிக்கும் மன்னா. தேயாது சற்றும் தொய்வில்லாது இங்குதான் நேற்று இந்த சம்பிரோக்ஷணம் ஆயிற்று, உடனே வடமதுரை சென்று அங்கு சம்பிரோக்ஷணமா, சற்று ஓய்வு எடுக்கலாகாதா என்று அணுக்க தொண்டர்கள் நினைக்கும் அக்கணத்திலே தான் ஓய்வெடுத்தால் உலகம் ஓய்ந்து விடுமே என்ற ஒரு நிலையிலே பெரும் களிப்போடு ஊக்கத்தோடும் சற்றும் சலிப்பில்லாமல் தொய்வில்லாமல் திருப்பணிகளை செய்த வண்ணம் இருந்தார். அண்ணா, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் வெளிப்போதல் சிறப்போ. என் மனதிலிருந்து நீ சென்று விடுவாயே, இது உனக்கு அழகோ. சிறப்புடை மறையவர் வாழ அரங்கநகர் வாழ இறைப்பொழுதில் பதிதோறும் பரமனுக்கே ஆட்பட்டு பணி செய்யும். சிறப்புடைய சதுர்வேத மறையை ஓதுகின்ற உத்தமாதிகாரிகள் வாழ வேண்டும், அரங்கநகர் வாழ வேண்டும். இறைப்பொழுதில் ஒரு கடநேரத்திலே பதிதோறும் பரமனுக்கே எண்ணற்ற நிவேதேசங்களுக்கு சப்ரோக்ஷணாதிகளை செய்த மகனீயர் பரமனுக்கே ஆட்பட்டு செய்யும் சிறப்பாய்
இவ்வாறு கைங்கரியாதிகளை செய்தபடியினாலே ஆங்காங்கே அந்தந்த திருத்தலங்களிலிருந்து அண்ணாவின் பெருமையும் அருமையும் மனதால் உணர்ந்து தெளிந்து விருப்பத்தோடே பட்டர் குழாம் தேடி தேடி வந்து அண்ணா உமது விவாக தினம், அண்ணா உமது ஜன்மதினம், அண்ணா என்று வசந்த பஞ்சமி, அண்ணா என்று இவ்விதம் கூறி கூறி இன்னைக்கு அங்குதான் சதகலசாபிஷேகம் ஆயிற்று, இன்னைக்கு தான் சஹஸ்ரகலசாபிஷேகம், இன்னைக்கு தான் சம்வத்சராபிஷேகம் என்று பிரசாதத்தை ஓடி ஓடி வந்து தந்து விட்டு அவர்கள் பகுதூரத்திலிருந்து வருகின்றார்கள். அவர்களுக்குண்டான ஆச்சாரத்துக்கு தன்னால் என்ன செய்வது என்று தெரியாகும்போது நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் என்று ஏதோ பகவத் பிரசாதத்தை கொண்டு வந்து அதை அருந்தி அதை உணர்வை ஏற்றுக்கொண்டு அன்றிரவு பஜரானந்தத்தை பெற்று உபன்யாசாதிகளை கேட்டுவிட்டு செல்வர். சிறப்பாய் பட்டர் குழாம் குவிய அண்ணா ஒரு தீர்மானம் பண்ணுறார். 108 திவ்ய தேசத்தில் இருக்கின்ற ஸ்ரீரங்கநாயகி சவேதி ரங்கநாத பரபிரம்மணே நமஹா என்ற அக்ஷனை போட வேண்டும். அவ்வாறு 108 தம்பதிகள் அவர்களும் கைங்கரியப்பரர்களாக திவ்ய தேசத்திலே கைங்கரியம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்களை ஒரு நாள் வர சொல்லி ஸ்ரீரங்கத்திலே விருப்பத்தோடு தானும் பெரிய மன்னியமாக சேர்ந்து கொண்டு ஒவ்வொருக்கும் அக்ஷதை சமர்ப்பி தியானாதி சோடசோபச்சாரங்களை செய்து அவர்களுக்கு நூதன வஸ்திரத்தை தந்து அவர்கள் தரித்து வந்தவுடன் அவர்களுக்கு மற்ற உபச்சாரங்களை செய்து அவர்கள் திருவடியிலே தான் நெடுஞ்சான் கடையாக விழுந்து அந்த 108 பெருமாளையும் அவர்களுடைய அந்தராத்மாவிலே கண்டு ஒய்ந்தார் என்பதுதான் சத்தியம். நெடும் குணத்தில் புதைந்திருந்த அனுமனை வெளிக்கொணர்ந்து, நெடுங்குணம் சதுர்புஜ ராமனுடைய கோவிலிலே ஒரு ஹனுமான் பூமிக்குள்ள மறைந்திருந்தான். சம்பிரோக்ஷணம் பாலாலயம் பண்ணியும் நடக்காமல் பகுகாலம் இருக்க நாம பிரதிஷ்டை செய்து கொள் நடக்கும் என்றார். அடுத்த முறை வந்து பார்த்தால் அதே ஸ்திதி. ஒரு முறை ஓரிடத்திலே காலை வைக்கும்போது காலை எடுத்துக்கொண்டார். கீழே ஹனுமன் இருக்கின்றான், அதை எடுத்து பிரதிஷ்டை செய்யுங்கள் நன்னாளிலே என்று கூற அந்த நாமமும் வந்தது, ஹனுமாரும் வெளிவந்தார், சம்பிரோக்ஷணமும் ஆயிற்று. அதம்பார் இராமனாலயம் பணியுடன், அதே போல் அதம்பாரிலே ராமனுடைய ஆலயத்தையும் சம்பிரோக்ஷணம் செய்தார். அருகிலுற்ற அஞ்சல அச்சுத மங்கலத்து ஸ்ரீனிவாசன் அந்த பெரிய பெருமாளுக்கும் குடமுழுக்கு ஆட்டி திருப்பணிகள் பீடுடை நவதன்னல் செய்வித்தார் பெரியவரே. இவ்வாறு விருப்பத்தோடு செய்வது அனைத்தும் மகான்களும் ரிஷிகளும் தபஸ்விகளும் சித்த புருஷர்களும் எந்த ஒரு திவ்ய தேசத்தை ஸ்தாபித்து அந்த காலத்திலிருந்து எவ்வளவு சதுர்கங்களை கண்ட மகத்தான திருக்கோவில்கள் திவ்ய தேசங்கள் அவற்றை நாடி நாடி தேடி தேடி அந்தந்த உகுந்த காலத்திலே சென்று தரிசித்து இங்கேருந்து வடுவூர் ராமனை தரிசிக்க செல்வார். மன்னார்குடி வருவார், கிருஷ்ணனை காண்பார். அடுத்த நிமிடம் மற்றொரு திவ்ய தேசத்திலிருந்து அனைவரும் அங்கு பிறப்பார். இவ்வாறே தன் வாழ்க்கையை ஓடியே கழித்து பின்னர் அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமானுக்கு என்ன செய்யலாம் என்று பல்வேறு திருப்பணிகளை தன் செலவாலேயே அனைத்தும் திருமுழக்காட்டி இவ்வாறு பல்வேறு கைங்கங்களை விரும்பி விரும்பி ஏற்றுக்கொண்டு தன் கடையை மூச்சு பர்யந்தம் பகவதர்ப்பணமான ஒரு வாழ்க்கை, பகவதர்ப்பணமான நாமசங்கீர்த்தனம், பகவதர்ப்பணமான ஒரு குடும்பத்தோடு ஒருங்கே இணைந்த மனத்தினராய் தூயலல் காதல் பெருக்கு உடையவர்களாய் மகத்தான திருப்பணிகளை செய்த இந்த உயர்ந்த அண்ணாவின் குடும்பத்திற்கு எவ்வளவு செய்தாலும் தகும் என்பதுதான் உத்தமமான எண்ணம். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு ஏதும் பொருத்தமோ இறைவா, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, அரசே உன்னை அணைக்க என்னுள் ஆவல் பொங்குதே,
தலைவா அரசே உன்னை அணைக்க என்னுள் ஆசை பொங்குதே. அணைப்போம் என்னும் உண்மையால் உன்னை அணைப்போம் என்னும் உண்மையால் என்னாவி தங்குதே. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, எனது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ. எந்தாய் இதனை பெருக என நான் இன்னும் சொல்லவோ. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு ஏதும் பொருத்தமோ. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. हर नमः पार्वती पतये हर हर महादेव। प्रेमिकेन्द्र सद्गुरु भगवान की जय।